இங்க ஸ்ருதியுமே ரவியோட உண்மையான மனசை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்குமே அவங்க உள்ள வந்துடுறாங்க. இங்க ஸ்ருதி வந்ததை பார்த்து ரவிக்குமே பயங்கரமான சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அந்த பாட்டியை பயங்கரமா களை கட்ட ஆரம்பிக்குது. அங்க ஒரு பாட்டு பாடுறவரை கூட்டிட்டு வந்து பயங்கரமான இந்த மாதிரி ஃபேமிலி பாட்டெல்லாம் பாட வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அந்த ஃபங்க்ஷனுமே முடியும் போது ஸ்ருதியுமே இங்க ரவி கிட்டே என்ன மன்னிச்சிரு ரவி, சொல்லப்போனா நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். முத்து வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான உன் மனசே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க ரவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவுமே இங்க ஸ்ருதியை கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ஸ்ருதியுமே இல்லப்பா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள சமாளிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டு இங்க ஸ்ருதி ரவி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் கார்ல வந்துட்டு இருக்க வழியில இங்க முத்துவுமே மீனா கிட்ட பரவாயில்ல மேனா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சொல்லப்போனா நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் மனசுல கொஞ்சம் ஆசை வருது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜுமே எப்படியாவது இந்த நம்ம பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுட்டு நம்ம குடும்பத்தையும் இந்த பக்கம் மனோஜோட சேர்க்கணுமே அப்படின்ற மாதிரி ரோகிணி தன்னோட மனசுக்குள்ள தன்னோட பையனை பத்தியும் தன்னோட அம்மாவை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வித்யா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ரோகிணிட்ட சொன்ன விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா வித்யாவுமே இங்க போறதுக்கு முன்னாடி இங்க பாரு முத்துக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு, கண்டிப்பா வந்து சிட்டி தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பான், அதுவும் ஓமலோக தான் சிட்டிக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த முத்து கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை வந்து ஆதாரத்தோட கண்டுபிடிக்காம பாத்துக்க அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவுமே ஆல்ரெடி ரோகிணியோட காதுல போட்டு வச்சிருப்பாங்க. உடனே ரோகிணியுமே இந்த விஷயத்தை நம்ம நாளைக்கே முதல்ல டீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்ச உடனே இங்க வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு வித்யாவை கூப்பிட்டுட்டு டைரக்டா சிட்டியுமே வர சொல்றாங்க. வர சொன்னது மட்டும் இல்லாம சிட்டிக்கிட்டுமே இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சிட்டி இங்க பாரு ஒரு முக்கியமான பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கு, சொல்லப்போனா இங்க சத்யாவோட வீடியோவை நான் தானே உனக்கு எடுத்து கொடுத்தேன், இப்போ அந்த மொபைல் வந்து இங்க எப்படியோ வந்து முத்துக்கு கிடைச்சிருச்சு, அதனால இப்போ அந்த மொபைல் மூலமா யார் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு முத்து பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மை சொல்லப்போனா அவனுக்கு ஆல்ரெடி என் மேலையும் ஓ மேலையும் பயங்கரமான டவுட் இருக்கு, அவன் கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்க சிட்டியுமே எனக்கு ஆல்ரெடி தெரியும் மேடம், கண்டிப்பா முத்து என் மேல தான் டவுட் போடுவான்னு எனக்கு தெரியும், அவன் தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானே இந்த மாதிரி சத்யாவை பழி வாங்குறதுக்காக நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம அவன் முன்னாடி சவால் விட்டெல்லாம் வந்தல, கண்டிப்பா சத்யாவை ஜெயிலில் அனுப்புறதுக்கு நான் தான் இதை பண்ணியிருப்பேன்னு அவனுக்கு தெரியும், ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க சிட்டியுமே ரொம்பவே தெளிவா பேசிட்டு இருக்காரு. ஆனா இது கேட்ட ரோகிணியுமே இங்க பாருங்க இந்த விஷயத்தை சீக்கிரம் நம்ம முடிச்சாகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டா இங்க சிட்டியோட ஃப்ரெண்டுமே ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா, இந்த மாதிரி சத்யா அடிக்கடி உங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறானா, இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஜெயிலுக்குள்ள போற மாதிரி ஆயிடும், இல்ல அப்படின்னா அந்த முத்து வந்து தேவையில்லாம நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிடுவான், இதுல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சத்யாவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் சிட்டிக்கு பயங்கரமான ஐடியா வருது. உடனே அவருமே ஓகே சத்யா தான் இப்போ இதுக்கு மெயினான கீ, அப்போ சத்யா தான் என்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு என்ன விசாரிச்சு நான் யாரு எப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கண்டிப்பா உங்களை பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சத்யாவை நம்ம ஜெயில மாட்டி விட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க சிட்டியுமே தான் ஆள்கிட்ட பேசி இங்க சத்யாவை ஒரு இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணியும் வித்யாவும் இங்க பாருங்க நீங்க பண்ற விஷயம் எது வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா நீங்க பண்ற விஷயத்தினால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வித்யாவுமே சிட்டி நீங்க சத்யாவை சிக்க வச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், கண்டிப்பா முத்துவும் மீனாவும் உங்களை சும்மா விட மாட்டாங்க, மறுபடியும் இதுக்கு காரணம் நீங்க தான் தெரிஞ்சா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க வித்யா வந்து தெளிவா மிரட்டுறாங்க. ஆனா இதை கேட்டோன்னு சிட்டியுமே மேடம் நாங்களே ரவுடிங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிட்டியுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு போன அடுத்த செகண்டே டே நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம மிரட்டி வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு நம்ம தானே பஞ்சாயத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சிட்டியுமே அவங்க ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது கேட்டோன்னா ஆமாண்ணா நம்ம தான் போறோம் அப்படின்ற மாதிரி அவருமே சொன்னதுக்கு அப்புறம் சரிடா நாளைக்கு எப்படியாவது சத்யாவும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்ப சிட்டி கூட இருக்கிறவருமே எப்படி நான் வருவான் சத்யா, சொல்ல போனா சத்யாவுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காது, அது மட்டும் இல்லாம அவன் எதுக்கு அங்க வர போறான் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா உடனே சிட்டியுமே அவர் கூட இருக்கவர்கிட்ட இங்க பாரு அவனை நீ தான் வர வைக்கிற, சொல்ல போனா இங்க ரோகிணி சம்பந்தப்பட்ட வீடியோ ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவனை போன் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிற, அங்க வச்சு நம்ம ஒரு பிரச்சனை பண்ண போறோம், அந்த பிரச்சனையில ஆட்டோமேட்டிக்கா சத்யாவை தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க சிட்டி சொல்றாங்க. இது கேட்டவன தான் அங்க கூட இருக்க அடியாட்களுக்குலாம் ஓஹோ ஓகே ஓகே நம்ம பண்ண போற செய்கைக்கு அவன் வந்து ஜெயிலுக்குள்ள போறான், சரிண்ணா அப்ப அதே மாதிரி அவனை வர வச்சிடறேன், அப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்த மாதிரி இருக்கும்ட்டு அங்க சிட்டி கூட இருக்கவங்களுமே இங்க சத்யாவை சிக்க வைக்கிறதுக்கு பக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வித்யாவுமே ரோகிணி கிட்ட இங்க பாரு சிட்டி வேற ஏதோ போய் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீயும் சிக்கிருவ, அவன் கோவத்துல சத்யாவை பழி வாங்குறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஏற்கனவே சத்யாவை பழி வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட அந்த வீடியோவை கேட்டான், இப்ப நீ அந்த வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணி சத்யாவோட லைஃபே அழிக்க பார்த்தான், இப்ப கண்டிப்பா சத்யாவை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கு வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறான், ஆனா இதனால நீ மாட்டிக்காம இருக்கணும் அதை மட்டும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவுமே ரோகிணி கொஞ்சம் மிரட்டிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இந்த பக்கம் சிட்டியுமே ரோகிணிக்கு கால் பண்ணி மேடம் எனக்கு உங்களால சின்ன சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே இங்க பாருங்க சிட்டி நீங்க உங்க பிரச்சனை உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்ட கொண்டு வராதீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி ரொம்பவே கட்டன் ரேட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிட்டியுமே இங்க பாருங்க உங்களுக்காக அந்த 30 லட்ச ரூபா தேடுறதுக்கு கூட என் ஆளுங்களை அனுப்பி நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்காக நிறைய விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்காக நீங்க ஒரு 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க,
அதுக்கப்புறம் நான் உங்களை எந்த விஷயத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க சிட்டியுமே சொல்றாங்க. அப்ப கரெக்டா ரோகிணியுமே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா சிட்டியோட ஹெல்ப் நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. அப்ப அவன் கேட்கற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சிட்டியுமே எப்படியாவது சத்யாவோட நம்பரை இங்க முத்து போன்லயும் மீனாவோட போன்லயும் பிளாக் லிஸ்ட்ல போட்டுடணும். இன்னைக்கு எப்படியாவது நைட்டுக்குள்ள போட்டுருங்க. நாளைக்கு நான் சத்யாவுக்கு ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்கேன். சத்யாவை மட்டும் நம்ம சிக்க வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா முத்து மீனாவும் நம்ம ரூட்டை விட்டு விலகி போயிடுவாங்க. சொல்லப்போனா சத்யாவை காப்பாத்துறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர நம்மளை பத்தி, அதாவது உங்களை பத்தியும் என்ன பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க சிட்டி பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இது கேட்டோன்னு ரோகிணியுமே வேற வழி இல்ல, இவங்கிட்ட பழகின பாவத்துக்கு இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க ரூம் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்க எப்பவும் போல ரோகிணியுமே ஃபர்ஸ்ட் மனோஜ் கூட போய் படுத்து தூங்குற மாதிரி தூங்கிடுறாங்க. ஆனா ஆக்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. இங்க முத்துவும் மீனாவும் தூங்கிட்டாங்களா அப்படிங்கறத கவனிச்சு பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது இங்க முத்துவும் மீனாவும் தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு. டைரக்டா அவங்க பக்கத்துல வந்து அந்த மொபைல் எடுத்து எப்படியாவது பிளாக் லிஸ்ட்ல மாத்திடலாம்னு சொல்லிட்டு டைரக்டா இங்க மொபைல் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு முத்துவோட பேட்டர்ன் தெரிஞ்சதுனால எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா அந்த பேட்டர்னை போட்டு அங்க அதுக்குள்ள போயிட்டு சத்யாவோட நம்பரையுமே பிளாக்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட மொபைல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. ஆனா மீனோட மொபைலுமே பேட்டர்ன் லாக் போட்டிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க லாக்கே போட்டது கிடையாது. என்ன இது, இந்த பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேட்டர்ன் போட்டு பாக்குறாங்க. வேற வழி இல்லைன்னு உடனே அவங்களுமே அந்த போனை எப்பவும் போல கீழே வச்சுட்டு சரி இதை பண்ண முடியாது, எப்படியோ முத்துக்கு நம்ம பிளாக் பண்ணிட்டோம், முத்து அங்க போகாம இருந்தாலே பிரச்சனை வந்து கண்டிப்பா பெருசாகும், அது நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல ரோகிணி எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள போய் படுத்துக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல சிட்டி தான் ஆட்களோட சேர்ந்து லேண்ட் விஷயத்த பேசி முடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டா சிட்டியுமே அவன் ஆள்கிட்ட இங்க பாரு நான் சொன்ன மாதிரி சத்யா அந்த இடத்துக்கு வந்தாகணும், எப்படியாவது முதல்ல அவனுக்கு கால் பண்ணி வரவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிட்டியும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கேற்ற மாதிரி இங்க சிட்டி கூட இருக்கிற ஆளுமே சத்யா எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சத்யாவுமே காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை கேட்டோன்னா அவருமே இங்க பார்ப்பா நீ ஆல்ரெடி வந்து சிட்டி ரோகிணி சம்பந்தப்பட்ட ஏதோ வீடியோ கேட்ட தெரியுமா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இப்பதான் நான் சிட்டியோட மொபைல்ல இருந்து எடுத்தேன், என்கிட்ட தான் இருக்கு, அது வேணா வந்து வாங்கிட்டு போயிடுறியா, ஏன்னா இப்பவே வாங்கிட்டு போயிடுறேன், எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும், ஏன்னா நான் அடுத்து வந்து சிட்டி கூட வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்து வாங்கி அப்படின்ற மாதிரி இங்க சிட்டியோட ஆளுமே இங்க சத்யாவுக்கு ஒரு புதுசா ஒரு இடத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னா சத்யா அடுத்த செகண்ட் வேற எதை பத்தியுமே யோசிக்காம இங்க முத்துக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா முத்துக்கு கால் பண்ணா கால் போய் போய் கட் ஆயிட்டு இருக்கு. இங்க சத்யாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு மாமா மொபைல் எடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்ல நம்ம எதுக்கு வந்து மீனாக்கா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைரக்டா மீனாக்கு கால் பண்றாங்க. அப்ப மீனாவோட போனை எடுத்த முத்துவுமே என்னாச்சு சத்யா, ஏன் என்னாச்சு, எதுக்காக மீனா கால் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் வந்து இல்ல மாமா நான் உங்களுக்கு தான் கால் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு கால் வரவே மாட்டேன் என்னன்னு தெரியல, அப்புறம் தான் அக்காக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஆப்போசிட்ல முத்துவுமே சரி சத்யா சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப முத்து கிட்ட சத்யாவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ரோகிணி சிட்டி சம்பந்தப்பட்ட வீடியோ ஏதோ ஒண்ணு இந்த பக்கம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, நம்ம எப்படியாவது போய் அந்த வீடியோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்ற மாதிரி சத்யாவுமே இங்க முத்து கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே சத்யா நீ தனியா போக வேண்டாம் நானும் வரேன், நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சத்யாவை கேட்கறாங்க. சத்யாவுமே நான் இப்ப காலேஜ் வாசல்ல தான் மாமா இருக்கேன், இப்ப நீங்க வந்தீங்கன்னா போய் நம்ம அந்த வீடியோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட என்ன காலேஜ்ல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்து கிட்ட சத்யா சொல்றாங்க. இதை கேட்டோன்னா முத்துவுமே சரி சத்யா நான் உடனே கிளம்பி வரேன், நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே கிளம்பி சத்யாவை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத சிட்டியுமே இங்க சத்யாக்காக ஒரு வலையை போட்டு சொல்லப்போனா சத்யாவை இந்த பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக அவருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பிரச்சனையில மாட்டாம சத்யாவை மட்டும் முத்து காப்பாத்திட்டாருன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை உண்டு பண்ணது யார் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ரோகிணிக்கு இதை விட பெரிய ஆபத்து இங்க முத்துவாலே வரப்போகுது. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர அறிவிப்பு சொல்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கைஸ்.